வணக்கமுங்க. இன்னைக்கு நம்ம சமைக்கிற வீடியோலாம் இல்லைங்க. ஏன்னா நம்ம முதல்வரை பத்தி பேசினாதான் பிரச்சனையாகுது. நம்ம முதல்வர், மக்களுக்கான முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? அதனால சந்தோஷமா பழையபடி எனவே பேசுவ மாதிரி பேசிடுவோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் மொய் அனுப்பின நல்லுள்ளங்களுக்கும் இனி அனுப்ப போற நல்லுள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. மறுபடியும் ஒரு உறுதியை உங்களுக்கு கொடுக்குறோம். கண்டிப்பா நாங்க ஸ்வீட் செய்ய மாட்டோம். அப்புறம் முக்கியமான விஷயம், நேத்துல இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதர்மம் சேனல் முடக்கப்பட்டு விட்டதுன்னு அப்படியே உடைச்சுக்கிட்டு மேல வந்தாருங்க மனோஜ் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா சேனல் பேரு அதர்மம் மனோஜாமா. அவருடைய சேனல் லிங்க் அதர்மம் மனோஜ் சேனல் லிங்க நம்ம கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பின் பண்ணி வச்சிடறேன். எல்லாரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இத நிறைய பேத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருங்க. ஏன்னா இது நம்மளோட பொறுப்பும் கடமையும். அதுக்கப்புறம் ஒரு வருத்தமான விஷயத்த பத்தி பேசலான்னு வந்திருக்கேன். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சோகங்க. ஐயோ, திமுக வர தோத்துருச்சே, என்ன பண்றது? அவங்களோட சிறப்பான திட்டங்கள், வேலை வாய்ப்புகள், கல்விக்காக அவங்க பண்ண அத்தனை திட்டங்கள், இனி அதெல்லாம் நடக்குமா, நடக்காதா, முடக்கப்படுமா, படாதா, இதெல்லாம் யோசிச்சு பயங்கர டென்ஷனா இருந்ததுங்க. இனி திமுக அவ்வளவுதான் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திமுகவை முடக்கிறதுக்காகவே இன்னொரு புது பாஜக, ஏற்கனவே இருந்தது தாவேகா பாஜக, இப்போ புதுசா அண்ணாமலை அப்படிங்கிற பேர்ல ஒரு பாஜக உருவாகுது. ஓ, இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் பட்டார்னு ஒரு மின்னல் ஒளி. தேசிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இனி மாநில கட்சிகள் இல்லாம ஆக்குவோம், ஏன் மாநிலங்களையே இல்லாம ஆக்குவோம் அப்படின்னு கொள்கை முடிவு எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பார்த்தோம்னா இப்ப மாநில கட்சிகள்லாம் ஒண்ணு சேருது. அட, காங்கிரஸ் இருந்து சொல்லுங்க, கை சின்னம் கை சின்னம். அந்த கட்சிய கட்சிக்காரங்களே மதிக்காதப்ப, அந்த கட்சிக்காரங்களே மதிக்காதப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் பிரதமர் கேண்டிடேட்டாக ராகுல் அவர்களை முன்மொழிந்தார். அதாவது ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே சொல்லாதப்ப, அப்புறம் வழக்கம் போல அங்க அந்த கட்சியில இருக்கிற அல்லு சில்லறைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த பிரவீன் காந்தி, மாணிக் தாக்கூர் இவங்க எல்லாம் குடுன்னு ஓடி வந்து எங்களை எப்படி நீங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களை எல்லாம் அல்லு சில்றன்னு சொன்னது நாங்க இல்லைங்க, நீங்க இப்ப யார ஆதரிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கதான். அதாவது ரிசல்ட் வந்த உடனேயுமே அதுக்கு முன்னாடியே யாருக்கிட்ட போய் நின்னீங்களோ அவங்க தாங்க உங்களை அல்ல சில்ற கல்லா பெட்டினெல்லாம் பேசினாங்க. சரி, அது உங்க பிரச்சனை. அதுக்குள்ள நம்ம ஏன் போயிட்டு நம்ம விஷயத்த பேசுவோம். எனவே பேசுவோம்ல, லோக்கல் இஷ்யூ பேசுறதே பெரும்பாடு. நீ எல்லாம் நேஷனல் இஷ்யூவை பேசலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பேசக்கூடாதுதான். நம்ம வந்தமா சமைச்சமா வளர்ணமா போனோமான்னு இருக்கணும். சரி, பேசித்தான் பார்ப்போமே, அப்புறம் எப்பதான் பேசுறது, எப்படி நாங்க டெவலப் ஆகுறது அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நான் பேசலைங்க. அடுத்தது இனி நம்ம நேஷனல் இஷ்யூ பத்தி மட்டும் தானே பேச போறோம். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இந்தியாவின் பிரதமராக பார்க்கணும்னு இந்தியா முடிவு பண்ணிருச்சு. அது இப்படி சொன்னா நல்லா இருக்காது. இப்படி சொல்லாமா, the nation wants to know, emotion wants to know who will be our next prime minister of India. India is waiting. The next prime minister of India is முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான். நாம ஒண்ணு நினைச்சா அவிய ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க, நாம என்னங்க பண்றது? இந்தியா கூட்டணியில் இருந்து நாங்கள் திமுகவை தனிமைப்படுத்த போகிறோம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. நாங்க தமிழ்நாட்டிலேயே திமுக கூட்டணிய செதறடிச்சிட்டோமுங்க. கூட்டணி கட்சிகளை செதறடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல வச்சதே அந்த கூட்டணிக்குள்ள இருந்த ஒருத்தரை வச்சுதாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, அவரு கொள்கை மாவீரங்க. அவருதான் அவரு சோஃபா அப்படின்னு நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா அந்த கட்சிக்காரங்கெல்லாம் சேர்ந்து எப்படி எங்க தலைவரை திட்டலாம், எங்க தலைவரை திட்டுறக்கு நீ யாரு? உங்க தலைவரை திட்டலைங்க, என் தலைவரை தான் நான் திட்டினேன். நானும் தான் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க ஏன் கை நீட்டி பேசுறீங்க, கால் நீட்டி பேசுங்கன்னு நான் தான் சொன்னேன். சரி விடுங்க, நம்ம நேஷனல் இஷ்யூவை பாத்துக்கலாம். என்றபடி திமுக கூட்டணியை சிதறடித்து விட்டோம் என்றபடி சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியாக தெரியலாம் இருந்த அவர்களை என்றபடி இப்ப அப்படியே ஆப் ரிவீட் ஆயிடுச்சே.
நாம கூட யோசிக்கலைங்க. திருப்பியும் மாநில கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கும். அதுக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அப்படின்னு பேர் வைக்கும். இப்ப நான் சும்மா வச்சேங்க, அவங்க வேற ஒரு பேர் வச்சுக்குவாங்க, அதை விட்டுருவோம். அப்படி ஒரு கூட்டணியை அமைப்போம். அந்த கூட்டணிக்கு தலைவராக தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர், இந்தியாவின் வருங்கால பிரதமர் என்று அழைக்கப்பட போகும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நிறுத்து, இது உங்க கற்பனை மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னங்க பண்றது, சூழ்நிலையோட அந்த அலைகளை பார்த்தா இது நடந்துரும். நான் ஒன்னும் 10 இல்லைங்க, ஜோசியமெல்லாம் பார்த்து குறி சொல்லி கொடுக்கறதுக்கு. மனசுக்குள்ள தோணுச்சு அப்படின்னு கூட சொல்ல வரல, இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எஸ், காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்லங்க, அந்த கட்சியை மட்டும் அழிச்சது மட்டும் இல்லாம மத்த இடத்துக்கெல்லாம் போய் கூட்டணி வச்சு அந்த கட்சிகளையும் அழிச்சது மட்டும் இல்லாம பிஜேபிக்கு பல இடங்கள்ல சப்போர்ட்டிவாவா தான் இருந்திருக்கு. அதனாலதான் எல்லா மாநில கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து தேசிய கட்சிகள் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. தேசிய கட்சின்னு ஒண்ணு இருந்தாதான் தேசிய மொழின்னு ஒண்ணு வைக்க வேண்டியதா இருக்குது. எல்லா மாநில கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்தியன் யூனியன் டெரிட்டரியாவே இருந்துட்டு போயிடலாமே. இந்தியாவின் பெருமையே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தையே உயிர் மூச்சா கொண்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடலாமே. அதனால அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து புதிய இந்தியாவை அல்ல, ஏற்கனவே இருந்த நல்ல இந்தியாவை உருவாக்கும். உடனே யாராவது பாரத நாடு பழம்பெரும் நாடுன்னு பாரதி ஏரியாக்கெல்லாம் போயிடாதீங்க. நம்ம கனக சுப்புரத்தினம் வழியாவே போவோம். இந்தியாவின் பிரதமராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தா உத்தரப்பிரதேச மக்கள் உத்தரப்பிரதேசத்திலேயே அவங்களுடைய லாங்குவேஜ அவங்க படிக்கலாம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு இனி கல்வியில் சிறந்த இந்தியாவாக மாறப்போகுது. அதுக்கு எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மாமனிதன் தலைவனா வேணும். மற்ற எந்த மாநில கட்சிக்கும் இல்லாத பெருமை எப்படி திமுகவுக்கு மட்டும் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? இது மாநில உரிமை பேசும் கட்சி, பிரிவினை பேசாத கட்சி. மொழி உரிமை பேசும் கட்சி, மொழிவெறி அற்ற கட்சி. இது மதங்களுக்கான கட்சி அல்ல, மனிதர்களுக்கான கட்சி. இது கடவுளுக்கான கட்சி அல்ல, கல்விக்கான கட்சி. இது அறியாமையை வளர்க்கும் கட்சி அல்ல, அறிவியலை வளர்க்கும் கட்சி. இப்படி ஒரு கட்சி இந்தியாவிலேயே இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இந்தியாவின் தலைவராக வந்தா மாநில வெறிகள் எல்லாம் போய் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும். அந்தந்த மாநிலத்தின் மொழிகள் அழகாக பாதுகாக்கப்படும். ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு மக்களையும் வேறுபாடின்றி நேசிக்கக்கூடிய ஒரே மாபெரும் தலைவர் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். எப்படின்னு கேக்குறீங்களா? தமிழ்நாட்டின் முதல்வராக அவர் பதவி ஏற்றப்ப அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? எனக்கு வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கும் நான் தான் முதல்வர். அவர் இனி இந்தியாவுக்கே பிரதமராக போறார். இதெல்லாம் என்ன உன்னோட ஆசையா அப்படின்னு கேட்காதீங்க, இந்தியாக்கே தாங்க ஆசை. இனி இந்த குரல் இந்தியா முழுவதும் வலம் வரும். அப்படி இந்தியாவின் பிரதமராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஒன்னும் இல்லைங்க, ஆளுநரே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மாநிலத்து முதல்வர்களும் அந்தந்த மாநிலத்துக்காகவும் அந்த மக்களுக்காகவும் தைரியமா நல்லது பண்ணலாம். இனி இந்தியாவுக்கான டாக் இதாதான் இருக்கும். தி நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. இனி இந்தியாவே விரும்பும் பிரதமராக நாம பேச ஆரம்பிப்போம். மீண்டும் நம்ம சேனலுக்கு உதவி கொண்டிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இப்ப தைரியமா சொல்லாமே, பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.